பேசுகிறேன். பொங்கல் திருநாள் தமிழர்கள் கொண்டாடும் ஓர் அறுவடை பண்டிகை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கேற்ப கொண்டாடும் திருநாளே பொங்கல் திருநாள். இது தை திருநாள், உழவர் திருநாள், மகர சங்கராந்தி எனவும் அழைக்கப்படுகிறது. பொங்கல் திருநாள் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, 2வது நாள் தை பொங்கல், 3வது நாள் மாட்டுப் பொங்கல், 4வது நாள் காணும் பொங்கல். முதல் நாள் போகி பண்டிகை அன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழிக்கேற்ப வீட்டில் உள்ள பழைய பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மைப்படுத்துவது. இந்த பண்டிகை அன்று பழைய பொருட்கள் மட்டுமல்லாது நம்மிடம் உள்ள பகை, கசப்பு, கோபம் போன்ற சுபாவங்களையும் நீங்க வேண்டும். தை பொங்கல் அன்று உழவரின் உழைப்பால் விளைந்த பொருட்களான கரும்பு, இஞ்சி, மஞ்சள், வெற்றிலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், வெல்லம், புதுப்பானையில் பச்சரிசி பொங்கல் வைத்து பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சியுடன் சூரிய பகவானை ஓசை எழுப்பி சூரிய பகவானை வணங்குவது. மாட்டுப் பொங்கல் அன்று உழவர் தொழிலுக்கு உறுதுணையான மாடுகளை குளிப்பாட்டி வர்ணம் தீட்டி அலங்கரித்து வணங்குவது. தமிழர்களின் வீர விளையாட்டில் ஒன்றான ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு இந்நாளில் விழாவாக கொண்டாடப்படுகிறது. காணும் பொங்கல் அன்று உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் ஆசி பெற்று மகிழ்ச்சியுடன் வணங்குவது. உழவுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளே பொங்கல் திருநாள். நம் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி நல்வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் திருநாளை பற்றி ஒரு கவிதை. கருகட்டும் கருகட்டும் பழையடும் போகியில், பெருகட்டும் பெருகட்டும் புது என தை பொங்கலில், பொங்கட்டும் பொங்கட்டும் பாலும் பச்சரிசியும், தங்கட்டும் தங்கட்டும் இனிமை இல்லத்தில், ஒளிரட்டும் ஒளிரட்டும் கதிரவன் பொன்னொளி, செழிக்கட்டும் செழிக்கட்டும் நெற்பயிர்கள், மலரட்டும் மலரட்டும் நம்முடைய நல்வாழ்வு நம்முடைய நல்வாழ்வு. உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.